வணக்கம் நேர்களே, ஆட்சி அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். செய்திகளை விரிவாக அலசுவதற்கு முன் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அரவக்குறிச்சி, தஞ்சை உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. 4 தொகுதி தேர்தலில் உடனுக்குடன் உத்தரவு பிறப்பிக்க ராஜேஷ் லகானி நடவடிக்கை. தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி வெப் கேமரா மூலம் வாக்குப்பதிவை கண்காணிக்கிறார். வங்கிகளில் இன்று ஒரு நாள் மட்டும் பழைய நோட்டு பரிமாற்றங்கள் கிடையாது என வங்கிகள் சம்மேளனம் அறிவிப்பு. மூத்த குடிமக்கள் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு எதிரொலி. தமிழகத்தில் குற்ற செயல்கள் 75% குறைந்துள்ளதாக குற்ற ஆவண காப்பகம் தகவல். காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கையை பொதுமக்கள் பார்க்க ஏற்பாடு. இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என தமிழ்நாடு காவல் குற்ற ஆவண காப்பகம் அறிவிப்பு. தொடர்ந்து ஆட்சி அலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் சுதர்சன் மற்றும் செய்தியாளர் அசோகா வர்ஷினி. நன்றி ஹேமா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 2 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் 2 தொகுதிகளில் பொது தேர்தலே தற்போதுதான் நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்காக வங்கிகளில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் தற்போது இந்த 4 தொகுதிகளில் வாக்களிக்க வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு வங்கிகள் பற்றி குறிப்பிடும் போது இன்று அந்த பழைய ரூபாய் நோட்டுகளுக்கான பண பரிமாற்றம் கிடையாது என்றும் இன்று ஒரு நாளைக்கு மட்டும் வங்கிகள் அறிவித்திருக்கின்றன. மூத்த குடிமக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டும் தங்கள் பழைய நோட்டுகளை இன்று மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் பொதுமக்களுக்கு, மற்றவர்களுக்கு இன்று மட்டும் நோட்டு பரிமாற்றம் கிடையாது. ஆனால் வழக்கமான வங்கி பரிமாற்றங்கள், நீங்கள் செக் போடுறதோ இல்லை வித்ட்ரால் பண்றதோ மற்ற விஷயங்கள் செய்யலாம் என்ற விஷயமும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வங்கிகளுக்கான விஷயம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாக்களிப்பதற்காக 4 தொகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அதிகாலை முதலே பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகளை காண்பதற்கு, கண்காணிப்பதற்கு, வாக்களிப்பு சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அறையிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். அந்த இடத்திலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் திரு பாஸ்கர் அவர்களிடத்தில் கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு தேர்தலை கண்காணிப்பதற்கான என்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கே தலைமைச் செயலகத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன? தமிழகத்தில் நடக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கான கண்காணிப்பு அங்க நடக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை இடங்கள்ல இருந்து அங்க கேமரா மூலம் அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க? விரிவான தகவல்களை சொல்லுங்க. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவுகள் 812 வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 812 வாக்குச்சாவடிகளில் பதிவாகக்கூடிய வாக்குகளை 625 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. மீதமுள்ள 187 வாக்குச்சாவடிகள் வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. 625 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த அறையிலிருந்து தான் தொடர்ந்து வந்து கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி இன்னும் சற்று நேரத்தில் இந்த அறைக்கு வருகை தந்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவார். தற்போது இணை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அஜய் யாதவ் தலைமையில் தற்போது அந்த கண்காணிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேர்தல் அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வாக்கு சதவீதத்துக்கான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய முழு விவரங்களும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இங்கு இருக்கக்கூடிய இந்த வெப் கேமரா கண்காணிக்கும் அறைக்கு இருக்கக்கூடிய அலுவலர்களிடம் கிடைக்கப்பெறும். அதன் அடிப்படையில் வாக்கு சதவீதம் கணக்கிடப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வாக்கு சதவீதம் எவ்வளவு பதிவாக இருக்கிறது 3 தொகுதிகளில் என்ற நிலவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பத்திரிகையாளரிடம் பகிர்ந்து கொள்வார். அனைத்து விதமான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி இந்த அறைக்கு வருகை தந்து 3 தொகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் எவ்வளவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பது குறித்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவார். அது மட்டுமல்லாமல் அந்த 3 தொகுதிகளில் ஏதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கான உத்தரவுகளை இங்கிருந்து பிறப்பிப்பார். அது மட்டுமல்லாமல் வெப் கேமரா எங்கும் செயல்படாத இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து அனைத்து விதமான தகவல்களையும் உத்தரவின் அடிப்படையில் இங்கிருந்து 3 தொகுதிகளுடைய வாக்குச்சாவடிகளிலும் அங்கு பணியாற்றக்கூடிய வாக்கு அலுவலர்களுக்கும் இங்கிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூருக்கான கண்காணிப்பு ஒரே இடத்துல சென்னையில் அங்கே தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நான் திரு சுதர்ஷன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த ஒரு தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதியில் தேர்தல், 2 இடைத்தேர்தல்,
2 பொது தேர்தலே இப்போதான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மற்ற பை எலெக்ஷன்ஸை காட்டிலும் எந்த அளவுக்கு இந்த ஒரு பை எலெக்ஷன் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது மாறுபட்டது அப்படின்னு கருத்து? கண்டிப்பாக அது முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அவ்வளோ சீக்கிரமாக வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க எலெக்ஷன்ஸை. இப்போ வந்து தள்ளி வச்சு அதுக்கு மட்டும் இல்லை அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வந்து நடத்துகிறாங்க. அப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு செய்தி போயிருக்கு எல்லாருக்குமே. இந்த மாதிரி வந்து முறைகேடுகள் நடந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக சொல்லிவிட்டது. இரண்டாவது, இந்த பண பரிமாற்றம், இப்போ இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு வந்து செல்லாதுன்னு அறிவித்த உடனே அது இந்த எலெக்ஷனை இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக்கியிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ரைட். ஸோ இந்த ஒரு விஷயமும் அந்த தேர்தலில் தாக்கங்கள் இருக்க போகிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக எந்த காரணத்திற்காக இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதோ அந்த காரணம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, அதற்கான தீர்வு கிடைத்து விட்டதா அப்படிங்கிற பெரிய கேள்விகளும் கூட எழுப்பப்பட்டு வருகின்றன. நாம் தொகுதி வாரியாக இந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் நேர்களே. முதலாவதாக இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய திருப்பரங்குன்றம் தொகுதி. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம், வாக்களிப்பு நிலவரம் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு முன்னால் அந்த தொகுதி பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை காணலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு திருப்பரங்குன்றம். மதுரையில் மீனாட்சியம்மன் திருக்கோயிலுக்கு அடுத்து அதிக பக்தர்கள் வருகை தரும் திருத்தலம் இதுதான். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட SM சீனிவேல் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மணிமாறனை விட 22,992 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். பதவியேற்கும் முன்னே உடல்நலக்குறைவால் சீனிவேல் காலமானார். இதனால் காலியான MLA பதவிக்கு இடைத்தேர்தல். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 2,85,980 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 1,42,329 ஆண் வாக்காளர்களும் 1,43,629 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 22 பேரும் உள்ளனர். திருப்பரங்குன்றம் மக்களின் அருள் யாருக்கு கிடைக்கும்? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்பதுதான் எனக்கு அங்கே பல வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அருளுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குகளையும் மக்கள் பதிவு செய்து வருகிறார்கள் என்பதையும் அதிகாலை முதலே பார்க்க முடிகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மாரிசாமி நேரடியாக நம்முடைய இணைந்திருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். அன்று திருப்பரங்குன்றத்தில் வாக்குப்பதிவு சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறதா? என்ன மாதிரியான கள நிலவரங்களை பார்க்குறீங்க? வாக்களிப்பு பாதுகாப்பாகவும் ஒரு பிரச்சனையின்றியும் அமைதியாக நடப்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க மாரிசாமி. அதாவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியை எடுத்துக்கொண்டோமானால் இது பாதிக்கும் மேல் மாநகராட்சி பகுதிகள், பாதிக்கும் மேல் கிராம பகுதிகள் உள்ளது. இந்த பகுதிகளில் மொத்தம் 291 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 291 வாக்குச்சாவடிகளிலும் சுமார் 2,85,980 பேர் தங்கள் வாக்கினை பதிய உள்ளனர். இங்கு காலை முதலே, இன்று அதிகாலை முதலே 7 மணி முதலே மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் மதுரை மாநகர காவல்துறையும், மதுரை மாவட்ட காவல்துறையும், மதுரை மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து சுமார் 1,600 போலீசார்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் போக 5 கம்பெனி துணை ராணுவ படையினரும், 1 கம்பெனி தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தேர்தல் பணியில் 1396 அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் உள்ள 291 வாக்குச்சாவடிகளிலுமே வீடியோ ஒளிப்பதிவு செய்கிறது. மேலும் சுமார் 254 வாக்குச்சாவடிகளில் நேரடியாக கனெக்ட் செய்யக்கூடிய வெப்காஸ்டிங் முறை தேர்தல் ஆணையத்தால் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 100 அடிக்கு மேல்
100 அடிக்குள் எந்த வாகனமும் உள்ளே விட அனுமதிக்க மறுக்கிறார்கள் காவலர்கள். அதேபோல் நல்ல காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. காலையிலிருந்தே, அதாவது அவனியாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிறோம். இது திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. இது அவனியாபுரத்தின் சுற்றிலும் சுமார் 5 அரசு பள்ளிகளில் 50க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் மக்கள் அச்சமின்றி வாக்களித்து வருகிறார்கள். காலையிலிருந்தே வெகு கூட்டமாகவே இருந்து வருகிறது. ரைட். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு செய்தார் நம்முடைய செய்தியாளர் மாரிசாமி. காலை 7 மணிலிருந்து மக்கள் அங்கே வாக்களிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓரளவுக்கு விஷயத்தை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் காலையில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் வாக்களிப்பில். பட் பொதுவாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பொது தேர்தலை காட்டிலும் இடைத்தேர்தலில் மக்களுக்கு ஒரு ஆர்வம் குறைவாக இருக்கும், வாக்களிப்பதற்கான ஆர்வம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம். பட் இந்த ஒரு இடைத்தேர்தல் நீங்கள் சொன்னது போல ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் நடப்பதனால இந்த பர்டிகுலர் தேர்தலில் அது ஒரு விதிவிலக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? மக்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுமா? எப்படி இருக்கும்னு நீங்க predict கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வேற, அதனால உங்களுக்கு பொதுவாக அவங்க மக்களுக்கு இன்னைக்கு விடுமுறையாகும். அதனால பல இடையூறுகள் இருக்காது. ரைட். ஒரு சிறிய குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நெல்லித்தோப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் வாக்களித்த பின் வெளியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, அது மட்டுமல்லாமல் மனைப்பட்டா கொடுக்கறது, அடுக்குமாடி வீடு கட்டு கொடுக்கறது, சாலை வசதி, மின்சார வசதி, அதே போல் சாலை வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் வசதி, இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த மக்கள் மத்தியில் நாங்கள் வாக்கு கேட்டோம். மக்கள் வாக்களிக்க மக்களுடைய இன்முகத்தோடு மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள். எங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மக்கள் இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமோக ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதுவும் அமோக ஆதரவு இருக்குதா தெரியுது. புதுச்சேரியோட முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சரான பிறகு நெல்லித்தோப்பு என்ற தொகுதியில் போட்டியிட்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக மக்களுடைய ஆதரவை வேண்டி இருக்கிறார். அந்த ஆதரவு அமோகமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்த காட்சிகளை நாம் பார்ப்போம். திரு நாராயணசாமி அவர்கள் வாக்களித்த பின் கொடுத்த பேட்டியை நாம் பார்த்தோம். எஸ் திரு சுதர்ஷன், நம்ம அந்த வாக்களிப்பு சதவீதம் எப்படி இருக்கக்கூடுங்கிறத பற்றி ஒரு 6 மாதம் கழிச்சு நடக்கிறதுனால, அதுவும் இது ஒரு வித்தியாசமான தேர்தல்னால கண்டிப்பாக ஒரு வரவேற்பு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் ஒரு ஆசையோடு போய் தான் வாக்களிக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த பணப்பட்டுவாடா விஷயங்கள் எப்படி இதில் அந்த வாக்கு பதிவை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுவது தெரியல. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு இந்த முறை மையுமே கூட 2 மை வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. வலது கையில நோட்டு சேஞ்ச் பண்றதுக்கு மை, இடது கையில ஓட்டு போடுறதுக்கான மை அப்படின்னு சொல்லி. சோ அதுவுமே கூட மக்களுக்கு ஒரு கூடுதல் சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணிருக்கு. கூடுதல் சுவாரஸ்யம். அதனால எந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் தப்பா இடது கையில அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப வாக்களிக்க போகும்போது முடியாது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதுவும் கூட என்ன மாதிரியான அடுத்தடுத்த கட்டங்களில் சுவாரஸ்யங்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளை எடுக்கிறோம் நேர்களே. இடைவேளைக்கு பிறகு தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளுடைய கள நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு சுதர்ஷன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பணப்புழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலுக்கு முன்னால். அது பணப்பட்டுப்பாடாவை கட்டுப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளில் தற்போது தேர்தல் நடைபெற்று வருகிறது. 2 இடைத்தேர்தல்கள், 2 பொது தேர்தல்களும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் இன்று காலை 7 மணி முதல் வாக்காளர்கள் 4 தொகுதிகளிலும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள். அதன் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி. அரவக்குறிச்சியில் தேர்தல் முதலில் தள்ளி வைக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டு தற்போது மீண்டும் பொது தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதியாக அரவக்குறிச்சி இருக்கிறது. அங்கே 2 முக்கிய கட்சிகளுடைய 2 வலுவான வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள், போட்டியில் இருக்கிறார்கள். சோ இந்த தொகுதியோடைய நிலவரம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால் அங்கு இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்ப்பதற்கு முன்னால் அந்த தொகுதி பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை பார்த்துவிடலாம். தமிழகத்தில் முருங்கைக்காய் விளைச்சலுக்கு பெயர் போன ஊர் அரவக்குறிச்சி.
தேர்தலில் பணம் விளையாடியதால் ஒரே நாளில் அகில இந்திய அளவிற்கு அரவக்குறிச்சி தொகுதி பிரபலமானது. சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்த நேரத்திலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக இது மாறியது. அதற்கு காரணம் அதிமுக மற்றும் திமுக அறிவித்த வேட்பாளர்கள். அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர். திமுகவின் வேட்பாளர் KC பழனிசாமி அந்த கட்சியிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்டவர். அது மட்டுமின்றி அப்போது அரவக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவும் இவர்தான். இதனாலேயே இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ஏகத்துக்கும் அதிகமானது. இந்த நிலையில் பணப்பட்டுவாடா புகார் அதிகமாக வந்த காரணத்தால் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தேர்தலை தள்ளி வைப்பதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் பின்னர் தேர்தலையே ரத்து செய்தது. அதே வேட்பாளர்களை மீண்டும் களமிறக்கி தேர்தல் களத்தின் சூட்டை அதிமுகவும் திமுகவும் அதிகமாக்கியிருக்கின்றன. நட்சத்திர வேட்பாளர்கள் என்பதால் இரு கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் இங்கேதான் அதிகமாக முகாமிட்டு சூறாவளி பிரச்சாரம் செய்தனர். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அரவக்குறிச்சி முழுக்க பிரச்சாரம் செய்தார். அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களும் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாக்குப்பேட்டையில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி தொகுதியில் மொத்தம் 2,347,000 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 97,100 ஆண்களும் 1,03,247 பெண்களும் உள்ளனர். இந்த ஒரு அரவக்குறிச்சி தொகுதி என்பது, அரவக்குறிச்சி அப்படின்னு சொன்னாலே இந்தியா முழுக்க அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதே அந்த தொகுதியா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அந்த பெயர் எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட பெயராக அரவக்குறிச்சி என்றது மாறியது. தற்போது அந்த தொகுதியில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை முதலே மக்கள் அங்கே நின்று வாக்களித்து வருகிறார்கள். அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜயகோபால், அரவக்குறிச்சியில வாக்குப்பதிவு என்ன மாதிரி நடைபெற்று வருகிறது? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து சொல்லுங்க. என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் அரவக்குறிச்சியில் செய்யப்பட்டிருக்கிறது? அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை காலை 7 மணிக்கே வாக்குப்பதிவானது துவங்கிவிட்டது. காலை முதலே மக்கள் ஆர்வமாக நீண்ட வரிசையில் நின்று, குறிப்பாக பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்க ஆர்வமாக தற்பொழுது வாக்களித்து வருகின்றனர். இந்த அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது 8 மணி நிலவரப்படி 11% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இந்த சதவீதம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்குவார்கள் என்பதால் இந்த சதவீதத்தில் சற்று குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தற்பொழுது இந்த மக்களுக்காக தடையில்லாத மின்சாரம், குடிநீர் மற்றும் பல்வேறு வசதிகளை தேர்தல் ஆணையம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 67 வாக்குச்சாவடிகள் என்பது பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்குச்சாவடியில் கூடுதலாக மத்திய துணை ராணுவ படையினர் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். தற்போது வரையில் உள்ள நிலவரப்படி காலையில் ஆண்டிப்பட்டி கோட்டை வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது, அந்த பட்டன் என்பது வேட்பாளர்களுடைய பதிவு செய்வதற்கான பட்டன் வேலை செய்வதில்லை என்பதால் அரை மணி நேரம் வாக்குப்பதிவு என்பது தாமதமானது. அதைத் தொடர்ந்து அந்த பழுதானது சரி செய்யப்பட்டு 7:30 மணி அளவில் வாக்குப்பதிவானது துவங்கிவிட்டது. மேலும் தற்போது நடந்து கொண்டிருப்ப பிரச்சனை என்பது பள்ளப்பட்டி பகுதியில் திருப்பூர் பகுதியிலிருந்து ஆட்களை கூட்டி வந்து திமுகவினர் வாக்களிக்க வைப்பதாக அதிமுகவினர் புகார் செய்து அவர்களை தடுக்க முற்பட்டதால் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்பொழுது வரையிலான 2 சம்பவங்கள் மட்டும்தான் ஒரு முக்கியமான சம்பவங்கள் என்று சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் தேர்தல் என்பது அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தது போலவே ஒரு சற்றும் பரபரப்புக்கு குறைவில்லாமல் அரவக்குறிச்சியில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஒரு தொகுதி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் இது பணப்பட்டுவாடா அப்படிங்கிற காரணத்தினால தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட தொகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு தேர்தலுக்கு முன்னர் மீண்டும் பணப்பட்டுவாடா புகார்கள் எழுந்ததா, அல்லது என்ன மாதிரியான சிறப்பு கண்காணிப்புகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது? இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தேர்தலுக்கு முன்னால் பணத்தை பறிமுதல் செய்வதும் இல்ல இந்த பணப்பட்டுவாடா புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தன, என்ன மாதிரியான புகார்கள் எழுந்தன, அதோடைய பேக்ரவுண்ட் சொல்ல முடியுமா விஜயகோபால்? இந்த தொகுதியை பொறுத்தவரை அரவக்குறிச்சி தொகுதி ஏன் உலக அளவில் குறிப்பாக இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க தொகுதி என்று பெயர் வாங்கியதன் காரணம் என்னவென்றால், அதிமுகவை சார்ந்த தொழிலதிபர் அன்புநாதன் என்பவர் 4,47,00,000 ரூபாய் அவரிடம் ரொக்க பணமாக கைப்பற்றப்பட்டது. ஒரு தனிநபரிடம் தேர்தல் ஆணையம் கைப்பற்றிய ஒரு மிகப்பெரிய தொகை அது. அதன் தொடர்ச்சியாக அவரிடம் நடத்திய சோதனை மற்றும் விசாரணையில் ஏராளமான பணம் சம்பந்தமான தாஜ்வேக்கள், ஆவண
ஆவணங்கள் அவரிடம் கைப்பற்றப்பட்டது. மேலும் பணத்தை கொண்டு செல்ல பயன்படுத்திய ஆம்புலன்ஸ், அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் பணத்தை கொண்டு சென்றிருக்கின்றனர், அதையும் கைப்பற்றினர். மேலும் பணம் என்னும் எந்திரங்களும் கைப்பற்றினர். இதை தவிர எதிர்த்தரப்பில் உள்ள திமுக வேட்பாளர் தரப்பில் அந்த வேட்பாளரின் மகன் கேசிபி சிவராமன் வீட்டில் நடத்திய சோதனையில் 1 கோடி ரூபாய் பணம் வந்து கைப்பற்றப்பட்டது. மேலும் அவரிடம் ஏராளமான ஆவணங்களும் வந்து கைப்பற்றப்பட்டது. இதன் காரணமாக இதை கண்டு விக்கித்து போன தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை உடனடியாக தள்ளி வைத்த தேர்தலை நிறுத்திவிட்டது. ஆனால் தற்பொழுது நிலவரப்படி நடந்த தேர்தலில் இதுவரையினால பிடிப்பட்ட பணம் என்பது தற்போதைய கணக்குப்படி 50,04,000 ரூபாய் மட்டுமே பிடிபட்டிருக்கிறது. இவை அனைத்துமே நமக்கு தெரிந்தவரை இவர் அனைவருமே வியாபாரிகள், ஒரு சிறு வியாபாரிகள், தொழிலுக்கு சென்றவர்கள் இவர்கள் தான். மற்றபடி ஒரு அரசியல்வாதியோ மற்ற நபர்கிட்டயோ பணங்கள் ரொக்கமாக சிக்கவில்லை. மேலும் இந்த பிடிப்பட்ட பணம் என்பது அனைத்துமே அரசு அறிவித்த செல்லாத பணம் எனப்படும் அந்த பணம் தான். மேலும் இவர்கள் மீது இவர்கள் பணம் வந்து வாக்காளர் கொடுக்க வைக்கப்பட்டதா என்று விசாரணை நடந்து வருகிறது. இது ஒரு புறம். மேலும் தேர்தல் விதிமுறை மீறல் என்பதற்காக கடந்த முறை ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. குறிப்பாக சாராயம், பிடிப்பட்ட மது வகைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 மீட்டர் இந்த தொகுதியில். அந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்த லெவலில் தற்பொழுது நிலவரப்படி அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு வழக்கு கூட தேர்தல் விதிமுறை மீறல் என்று வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனாலும் கூட இங்கு அப்பட்டமாக தேர்தல் விதிமுறை மீறல்கள் என்பது நடந்தது என்பது சமூக ஆர்வலரின் வெளிப்படையான கருத்து. மேலும் திமுக சார்பில் 500 ரூபாயும் அதிமுக சார்பில் 1000 ரூபாயும் பணம் கொடுத்தார்கள் என்று பாமக வேட்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களுமே வரிசையாக திமுக அதிமுக தவிர்த்த அனைத்து வேட்பாளர்களுமே வந்து புகார் கொடுத்தனர். மேலும் பாமக வேட்பாளர் பாஸ்கரன் கேத்தம்பட்டியை சேர்ந்த இந்திராணி என்ற பெண்மணியை அவர்கள் கொடுத்த பணத்தோடே அழைத்து வந்து புகார் கொடுத்தார். ஆனால் அந்த புகார்கள் மீது எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இதன் தொடர்பாக எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் வந்து குற்றச்சாட்டு. பொதுவாக இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை பொறுத்தவரை, மற்ற கட்சிகள் அதிமுக திமுக பொறுத்தவரை இவர்கள் தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கவே செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் செயல்படவே இல்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனாலும் கூட தேர்தல் ஆணைய தரப்பில் எங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து வேலையிலும் செய்தோம். ஆனால் பணப்பட்டுவாடா என்பது எங்களுக்கு புகார் வந்தால்தான் அந்த பணப்பட்டுவாடா மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி புகார் வரவே இல்லை. அதன் காரணமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பது அவர்கள் தரப்பு கருத்தாக இருக்கிறது. ரைட், நன்றி விஜயகோபால், உங்களுடைய விரிவான தகவல்களுக்காக. 8 மணி நிலவரப்படி 1 மணி நேரத்தில் மட்டும் 11% வாக்குகள் அரவக்குறிச்சியில் பதிவாகி இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. திரு சுதர்ஷன் அவர் குறிப்பிட்டதை நீங்க பார்க்கும்போது இதுவரை 50 லட்சம் ரூபாய் தான் இந்த தேர்தலில் அரவக்குறிச்சியில் பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சியுடைய அதிமுக அல்லாத கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த 2 கட்சிகளும் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை மீண்டும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 2 வேட்பாளர்களே மீண்டும் களம் இருக்கும் போதே வந்து பல விமர்சனங்கள் எழுந்தன. அதே வேட்பாளர்களை போடுறாங்களே, இது ஒரு சரியான விஷயமா அப்படிங்கிறது. சோ இந்த தேர்தலை ஒத்தி வைத்ததற்கான காரணத்திற்கு தீர்வு கிடைத்திருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்ல திரு விஜயகோபால் இப்போ நம்ம செய்தியாளர் குறிப்பிட்டது போல தேர்தல் முறைகேடுன்னு இந்த வாட்டி எந்த வழக்குகளும் பெருசா பதிவு செய்யப்படல, பணம் பறிமுதல் செய்யப்பட்டதற்கான அளவு குறைந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டா, ஓரளவுக்கு சரியா நடந்திருக்குங்கிறதுக்கான ட்ரெண்டா எடுத்துக்கலாமா? இல்ல புகார்கள் வரல அப்படிங்கிறதுக்கான காரணமா தான் இருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவு இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு தான். ஆனால் நீங்கள் 50 லட்சங்கிறது வந்து கம்மியான பணம் கிடையாது, அதுவும் அதிகமான பணம் தான். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் 500-1000 ரூபா நோட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அது வேல்யூ இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த 100 ரூபா நோட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க, அது நிறைய பேர் மாற்றிட்டாங்க. போயிட்டு இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் போயிட்டு இவங்க பணத்தை 500 ரூபா 1000 ரூபாய் கொடுத்து மாற்றிட்டாங்க, சில்லறையாக கொடுக்குறாங்க, அப்போலாம் நிறைய புகார்கள் வந்தது. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் அந்த தார்மீக ரீதியாக அவங்க 2 பேர் வந்து அவங்கள மாற்றிருக்கணும். செந்தில் பாலாஜி, பழனிசாமி 2 பேர் மேலேயும் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதனால் அவங்கள மாற்றிருக்கணும். அவங்களோட ஆதரவாளர்கள் கட்சிகள் காரணமாக தான் அந்த தேர்தல் தள்ளி வச்சுது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவங்க வந்து அதை மாற்றினாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் வந்து ஒரு பர்செப்ஷன் சொல்லுவாங்க, நம்ம மக்கள் எப்படி பார்க்குறாங்கிறது, மக்கள் பார்வையை வந்து மாறிடும். ஏன்னா இப்போ பழனிசாமியோ இல்லை செந்தில் பாலாஜியோ அவங்க கட்சிகள் வந்து எடுத்துகிட்டு வேறு ஆளை போட்டாங்கன்னா அவங்க அந்த தப்பை வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அவங்க அரசியல் காரணங்களுக்காக அவங்க செய்ய மாட்டாங்க. தார்மீகம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மாற்றிருக்கணும். ஆனால் தார்மீகமாக வந்து அரசியலில் யாரும் இன்றைக்கி செயல்படுறது கிடையாது. இன்னும் ஒன்று, அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது வாதத்தில். எப்படின்னா அவங்க மேலே வந்து குற்றம் வந்து அது மேலே கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி அது வந்து சார்ஜஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா
அப்போ கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க, அவங்க வந்து தேர்தலில் பங்கு கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டப்படியான ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வு வந்து நடந்திருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க வந்திருக்கவே முடியாது. அதனால சட்டம்னு ஒன்று இருக்கும்போது நம்ம அதற்கான நடவடிக்கைகள் இல்லையோங்கிறதா மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்கள் திமுக, அதிமுக, மற்ற எதிர்க்கட்சிகள் பாமக, பாஜக எல்லாருமே சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, இந்த வழக்குகளை ஏன் விரைந்து நடத்தியிருக்க முடியாது, ஃபாஸ்ட் ட்ராக் ஏன் பண்ணியிருக்க முடியாது, ஒரு தீர்வு கிடைக்காமலே இப்போ மீண்டும் தேர்தல் நடக்கிறது அது ஒரு ஜஸ்டிஸா அப்படின்னு அவங்க கேள்வி. கண்டிப்பாக அது அந்த கேள்வி இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீங்கள் ஒரு எலெக்ஷன் போது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் எலெக்ஷன் கோர்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து சாதாரண குற்றங்கள் மாதிரி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ செந்தில் பாலாஜியோ பழனிசாமியோ அவங்க தான் வந்து பணம் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து நீங்கள் வேணால் டேக்ஸ் எவேஷன் 1 கோடி ரூபா வச்சுருந்தாங்கன்னா டேக்ஸ் எவேஷனை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி பல சட்ட ரீதியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அது வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு பரிந்துரை தான் கொடுக்க முடியும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையோ விஜிலன்ஸ் கமிஷன்லையோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை தான் கொடுக்க முடியும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த சமயத்தில் எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் அவங்க கொடுக்குற பரிந்துரைகள் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்னு கோர்ட் தீர்ப்போ இல்லை சட்டமோ வந்து வச்சுங்க, வேகமாக இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் பல விதமான நீங்கள் குற்றத்தில் வந்து நீங்கள் அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் எவேஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க இதெல்லாம் ஏன் கருப்பு பணம் அது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கேஸாக தான் போகுமே ஒழிய ஒரு தேர்தலுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷனோ மற்ற அந்த தேர்தல் ரிலேட்டட் கேஸாக அது வந்துருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சட்ட ரீதியாக அது எப்படி பார்க்கப்படும்? அதுக்கு தான் வந்து நம்ம அந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் பரவலாக செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரியாவோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணுங்கிறது தான் நம்ம அரசியல் சட்டத்தோட அதோட ஒரு குறிப்பு. நம்ம இன்னொரு விஷயம் கூட பார்க்கும்போது நம்ம இந்த 4 தொகுதிகளிலும் தந்தி டிவி சார்பா கருத்து கணிப்புகள் நடத்த போகும்போது அதோடைய முடிவுகள்ல நம்ம ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி முன் வச்சிருந்தோம். அதே வேட்பாளர்களை மீண்டும் போட்டிருக்காங்களே, அதனால ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு சிக்கலா நாங்கள் பார்க்கவில்லைங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் வந்து நமக்கு ஒரு அதிக அளவிலான மக்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது மக்களே இதை ஒரு பொருட்டா நினைக்கலையான்ற கேள்வியும் வருது. இல்லை, மக்கள் யதார்த்தமாக பார்க்குறாங்க, அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் சட்டம் வந்து மக்களோட யதார்த்தத்துக்காக இருக்க ஒரு விஷயம் கிடையாது. சட்டம் என்பது என்னன்னா வந்து ஒரு நீதியின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய விஷயம். மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த பர்செப்ஷன் நம்ம முன்னாடி பேசணும். அவங்க அதை வச்சு தான் இவர் வந்து நல்லா பேசுவாரா, நல்லா பேசலையா, தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படிலாம் பார்ப்பாங்க. தொகுதிக்கு நல்லது செஞ்சுட்டு சட்டத்துக்கு புறம்பாக நடந்தால் அதுக்கு வந்து அவங்களுக்கு சட்டத்தில் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதனால் இங்கே ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா தான் முக்கியம். பாப்புலர் சென்டிமெண்ட்ங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஜனநாயகம் இங்கே வந்து எப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸினா அரசியல் சட்டப்படி நடக்கிறது தான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். ரைட். ஸோ மக்கள் அதை பொருட்படுத்தவே இல்லைனாலுமே கூட சட்டம் தன்னுடைய விஷயத்தை கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்களுடைய கருத்தா பதிவு செய்றீங்க. அச்சரசல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கும் நேயர்களே. கடந்த பகுதியில் அரவக்குறிச்சி தொகுதியுடைய நிலவரம் குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். அரவக்குறிச்சி போன்றே தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டு பணப்பட்டுவாடா புகார்கள் எழுந்து பிறகு தற்போது கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து தற்போது தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதியாக தஞ்சாவூர் தொகுதி இருக்கிறது. இந்த தஞ்சாவூர் தொகுதியுடைய கள நிலவரம் என்ன, அங்கே வாக்குப்பதிவு சதவீதம் என்ன என்ற விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் தஞ்சாவூர் தொகுதி பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. மே 16 தேர்தலை எதிர்நோக்கி 234 தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்க 2 தொகுதிகளுக்கு மட்டும் இடியாய் வந்தது அந்த அறிவிப்பு. தமிழனின் கட்டடக்கலைக்கு பெயர் போன தஞ்சாவூர் அன்று ஒரு நாள் மட்டும் இந்திய அளவில் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்டது பணப்பட்டுவாடாவிற்காக. கட்டுப்படுத்த முடியாத அளவில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதால் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 2 தொகுதிகளில் தேர்தலை தள்ளி வைப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. சட்டமன்ற தேர்தல் முடிந்து சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு தங்களுடைய எம்எல்ஏவை தேர்வு செய்ய போகிறார்கள் தஞ்சாவூர் வாக்காளர்கள். தஞ்சாவூர் தொகுதியில் மொத்தம் 2,68,516 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 1,30,146 ஆண் வாக்காளர்களும் 1,38,352 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர்கள் 18 பேரும் உள்ளனர். பிரதான கட்சிகள் துவங்கி சுயேட்சைகள் என 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிமுக, திமுக என 2 கட்சிகளுமே ஏற்கனவே அறிவித்த வேட்பாளர்களை மீண்டும் களமிறக்கி உள்ளனர்.
அரவக்குறிச்சி போன்றே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய மற்றும் ஒரு தொகுதி தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுந்தர் நேரடியாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சுந்தர், அங்கு வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? இதுவரைக்கும் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது என்பதற்கான ஏதேனும் புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தகவலை பதிவு செய்யுங்க சுந்தர். தஞ்சை தொகுதியில் 276 வாக்குச்சாவடியிலுமே காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. 7 மணி முதல் 8 மணி, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு பின்பு 8 மணிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் 10% வாக்குகள் பதிவானதாக தற்போது நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தஞ்சாவூர் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடியிலுமே வாக்காளர்கள் விருப்பு வெறுப்புமின்றி நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வருகின்றனர். அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். மேலும் கடந்த சட்டமன்றத்தில், அதாவது பொதுத் தேர்தல் நடந்தபோது இந்த தொகுதி தஞ்சாவூர் தொகுதியானது தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஏனென்றால் பணப்பட்டுவாடா இங்கு அதிகமாக நடந்ததாக ஒரு புகார் எழுந்ததன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ரத்து செய்தது. அப்போது வாக்காளர்கள் ஒரு மனவேதனையுடன் இருந்தனர். தற்போது மீண்டும் இந்த தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வாக்காளர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் என்று கூறலாம். இந்த ஒரு நீங்க குறிப்பிட்டது போல பணப்பட்டுவாடா புகார்கள் காரணமாக தேர்தல் ரத்து செய்யப்பட்ட தொகுதி அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல், இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறித்து ஏதாவது உங்ககிட்ட தகவல்கள் இருக்கா? அதே போல தேர்தல் விதிமுறை மீறல்கள் இல்ல பணப்பட்டுவாடா புகார்கள்னு எத்தனை புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னால்? அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்த பின்பு 9,19 லட்சம் ரூபாய் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதாக மாவட்ட நிர்வாகத்தால் பறக்கமடையினால் பதிவு செய்யப்பட்டது. இதில் ஏடிஎம்க்கு எடுத்து சென்ற பணம், அதாவது 7,90 லட்சம் ரூபாய் ஏடிஎம்க்கு, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த 2,000 ரூபாய், 1,000 ரூபாய், 500 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த பின்பு புது நோட்டுகள், அதாவது 2,000 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்க்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் ஒரு ஆவணத்தில் உள்ள வண்டி எண்ணில் தவிர பிற வண்டியில், அதாவது வேறு எண் கொண்ட வண்டியில் எடுத்து சென்றதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அந்த தேர்தல் ஆணையத்தால் அதிகாரிகளால் அந்த 7,90 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தவிர வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தஞ்சை தொகுதிக்கு ஆய்வுக்கு வந்த இந்திய துணை தேர்தல் ஆணையரிடம் புகார் தெரிவித்தனர். அந்த புகாருக்கு அவர்கள் உரிய ஆதாரங்கள் கொடுத்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியதாக அவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். இதே போன்று செய்தியாளர்கள் இந்திய துணை தேர்தல் ஆணையரிடம் கேட்டபோது அந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா நடக்கவில்லை என்று கூறாமல் பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடக்கவில்லை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி சுந்தர். நம்ம தஞ்சாவூர் தொகுதியுடைய நிலவரத்தை பார்க்குறோம். 9 கோடி பறிமுதல், ஆனால் அதில் 7.5 கோடி இந்த புது நோட்டை மாற்றுறதுக்காக அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போன விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பட் சிலர் மீது கைது செய்யப்பட்ட நடவடிக்கையும் கூட இந்த தொகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஓரளவுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் கொஞ்சம் சரியாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை இன்னும் நல்லா செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்கும்? தேர்தல் ஆணையம் எப்போவும் சரியாக தான் செயல்படுறாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதிகள், கட்சிகள், அப்புறம் மக்கள் எல்லாரும் ஒத்துழைச்சா தான் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட முடியும். இப்போ இந்த தஞ்சாவூர்லேயும் பார்த்தீங்கன்னா, அரவக்குறிச்சி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு கூர்மையாக கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பணப்பட்டுவாடா விஷயம் அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க கொண்டு போய் மாற்றத்துக்காகவோ இல்லை பணப்பட்டுவாடா பண்ணுறதுக்காக இருக்காங்களாங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்க ஆவணங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம விட்டு தான் ஆக வேண்டும், நம்பி தான் ஆக வேண்டும். ஸோ இந்த ஒரு புதிய நோட்டு மாற்றும் போது அதில் கூட சில அதை நிரூபிக்கிறதுல சில சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. இந்த ஒரு தேர்தலில் வாக்கு பதிவு எண்ணிக்கை என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு புதிய தொழில்நுட்ப முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். அது பற்றி விளக்கி கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துடைய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு அசோக்குமார் அவர்கள். அதன் நேரடி காட்சிகளை இதில் தான் நம்ம முதல் முறையாக பண்ணுறோம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக எவ்வளவு கால் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகிறாங்கன்னா அப்படின்னாக்க இது சர்வர் தான் ஆட்டோமேட்டிக்காக பிரிட்ஜுங்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு பண்ணுறோம். ஸோ கால் யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் பேக் எண்டில் நோ அப்படின்னு இருக்கும். சர்வர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 5 மினிட்ஸில் எகைன் கால் பண்ணிகிட்டே இருக்கும். கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த பதில் வர்ற வரைக்கும் திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கும். நெட்வொர்க் இல்லாத இடத்துல ஒவ்வொரு பூத்துலேயும் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ப்ளஸ் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய நம்பர் இல்லையா, அடுத்தவருடைய நம்பர் ஆல்டர்னேட்டிவாக 1 2 3 4ன்னு வச்சுருக்கோம். நேற்று மதியமே எல்லாரும் பூத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று மதியம் ரெஸ்பான்ஸ் வராத ஒரு 4-5 நம்பர்ஸ் தான் இருந்தது. அந்த நம்பர்ஸையும் திரும்ப பார்த்துட்டு ஆல்டர்னேட் நம்பரில், ஸோ 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் டெஃபினட்டாக ரீச்சபிளாக இருக்குது. எங்களுக்கு எல்லா நம்பருமே ரீச்சபிளாக இருக்குது. இப்போ மொத்தம் அந்த ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் பதிவு இருக்குங்கிற தகவலை அவர் எப்படி பதிவு செய்வார்?
அவர் வந்து அவருடைய வாக்குச்சாவடியில் எத்தனை நம்பருங்கிறத மட்டும்தான் போடுவார். நம்ம பேக் எண்டில் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்காளர்கள் அதில் இருக்கிறாங்கிறத நாங்கள் போட்டு வச்சுருவோம். ஒரு எடுத்துக்காட்டாக வாக்குச்சாவடி நம்பர் 1 1000 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்துட்டோம்னா, இப்போ 9 மணி நேரத்தில் 100 பேர் அப்படின்னு அந்த வாக்குப்பதிவு அதிகாரி அங்கேருந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அனுப்புனாருன்னா 10% கேல்குலேஷனில் பின்னாடி எடுத்துக்கும். இப்போ வந்து 3 தொகுதிக்கு தனித்தனியாக வருமா இல்லை மொத்தமாக சேர்த்து வருமா? கடந்த முறை எப்படி இருந்தது? கடந்த முறை 232 தொகுதிக்கு நம்ம நடத்தினப்போ ஓவரால் ஸ்டேட்டுக்கு ஒரு சதவீதம் கணக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய ஆவரேஜ் எடுப்போம். இந்த தடவை ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு இடைத்தேர்தலும் பொது தேர்தலும் இருக்கிறனால இது தனித்தனியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆவரேஜ் பண்ண மாட்டோம். எஸ்எம்எஸ்னால என்னென்ன குறைபாடு இருந்துச்சு, இது வந்து எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்குது இதுக்கப்புறம்? எஸ்எம்எஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு சில தவறு. நம்ம வந்து ஷார்ட் கோட் எஸ்எம்எஸ் பண்ணுவோம். எஸ்எம்எஸ்ல நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அவங்க அனுப்பின உடனே அது சர்வருக்கு ரீச் ஆகும். எஸ்எம்எஸ் கேட்வேலேருந்து திரும்பி நம்ம டேட்டா பேஸ்க்கு வந்ததுன்னா மட்டும்தான் அதனுடைய பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ப்ரிசைடிங் வாக்குச்சாவடியிலேருந்து அவங்க அனுப்புகிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரோ அல்லது 2 ஸ்பேஸோ போட்டு அனுப்பிட்டாங்கன்னா இடையில இன்னொரு மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. சைக்கிள் உடனே கால் ஆரம்பித்த உடனே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே சர்க்யூட் நின்றுட்டே இருக்கும். ஒன்ஸ் அவங்க ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே நன்றி வணக்கம்னு சொல்லணும், இங்கே டேட்டா பேஸ்க்கு வேல்யூ வந்துடும். அதனால் எந்தவித ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க சார் அந்த கொஸ்டின்? முதல் கேள்வி நேற்று நாங்கள் ஆரம்பித்தது, தாங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி எண்ணை பதிவு செய்யவும். இப்போ வாக்குச்சாவடி இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 114 அப்படின்னு ஒரு வாக்குச்சாவடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த கேள்வி அழைப்பு போன உடனே அவர் 114ன்னு டைப் பண்ணுவார். எங்களுடைய பேக் அண்ட் சிஸ்டமில் அவருக்கு அலோகேட் ஆனது 114 தானா அப்படிங்கிறதையும் சிஸ்டம் ஒரு தடவை செக் பண்ணிடும். தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த கால் ஆட்டோமேட்டிக்காக 2 மேட்ச் ஆகாதவங்களும் கால் பண்ணி தாங்கள் தவறான பதிவு செய்திருங்க திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிடும். தேர்தலில் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை சரியாக பதிவு செய்வதற்கான புதிய தொழில்நுட்பத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. கடந்த தேர்தல் வரை எஸ்எம்எஸ் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தற்போது அது தொலைபேசி மூலம் வேற ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கொண்டு வரும். இதுல இன்னுமே துல்லியமா இன்னும் விரைவா நம்ம வாக்குப்பதிவு சதவீதங்களை கொடுக்க முடியும் என்பதற்கான விளக்கங்களை அளித்துக் கொண்டிருந்தார். அதை நாம் பார்த்தோம். தற்போது அடுத்த தொகுதியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதி, அங்கே முதலமைச்சரை நேரடியாக களம் காணக்கூடிய தொகுதியாக அது இருக்கிறது. அந்த தொகுதியுடைய நிலவரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நெல்லித்தோப்பு பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வங்காள விரிகுடா கரையோரம் அமைந்துள்ள யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. சுற்றுலாவிற்கு பெயர் போன புதுச்சேரி தற்போது அரசியல் ஆரவாரத்துடன் காணப்படுகிறது. அதற்கு காரணம் நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல். தொகுதிகள் உள்ள புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் மாநில தலைவர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கட்சி தலைமையின் ஆதரவோடு தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமி முதலமைச்சர் ஆனார். இப்படி முதலமைச்சர் பதவிக்கு வருபவர்கள் 6 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் நாராயணசாமிக்காக நெல்லித்தோப்பு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ஜான்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் உள்ள நெல்லித்தோப்பு தொகுதியில் 31,343 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 14,927 ஆண் வாக்காளர்கள் மற்றும் 16,416 பெண் வாக்காளர்கள் உள்ளனர். நெல்லித்தோப்புல ஒரு சர்ப்ரைசிங்கான முதலமைச்சர் வேட்பாளராக திரு நாராயணசாமி களம் இறங்கிய பிறகு அங்க வந்து நடக்கக்கூடிய தேர்தலாக நாம் பார்க்கிறோம். நெல்லித்தோப்பில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் நேரடியாக இணைந்திருக்கிறார். வணக்கம் தேவநாதன். காலையில இப்போ வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவுடைய நிலவரங்கள் என்ன, அது குறித்த டேட்டா வெளியிடப்பட்டிருக்கிறதா, அங்க நடக்கக்கூடிய கள நிலவரங்கள் பத்தி சொல்லுங்க தேவநாதன். அது நெல்லித்தோப்பு தொகுதி வந்து மிகவும் முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னு கேட்டால் முதலமைச்சரே இங்கே வந்து வேட்பாளராக இருக்காரு. இவர் வெற்றி பெற்றால் மீண்டும் முதலமைச்சர் அப்படின்ற நிலையில தான் இந்த தொகுதியில் வந்து இந்த தேர்தல் நடைபெற்று இருக்கு. அதாவது பார்த்தோம்னா இப்போ நம்ம இருக்கிறது நவீனா கார்டன் அப்படின்ற ஒரு இதில் வந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் அந்த நவீனா கார்டன் பகுதியில் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா மக்கள் வந்து மிகவும் ஒரு ஆர்வமான முறையில் வந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த காலை 9 மணி வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 20% வாக்குகள் அளவிற்கு போலாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. இருந்தாலும் இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இது வரைக்கும் வரல. அதே போல் பார்த்தோன்னா இங்கு வந்து 2 முறை வந்து எம்எல்ஏவாக இந்த தொகுதியில் இருந்த ஓம் சக்தி சேகர் வந்து போட்டியிடுறார் அதிமுக சார்பில். அவர் தான் வந்து முதலமைச்சரை வந்து
முதலமைச்சருக்கு எதிராக வந்து போட்டிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோன்னா இதே தொகுதியில் ஓம் சக்தி சேகர் அவர்கள் வந்து வாக்களிச்சுட்டு வெளியில் வர காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அவர் வந்து வாக்கு செலுத்தி விட்டு இந்த நவீனா கார்டன் பகுதியில் வந்து தனது வாக்கை செலுத்தி விட்டு வெளியே வராரு. இவர் வந்து இந்த தொகுதியில் பார்த்தோன்னா 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த முறை வந்து அதாவது இப்போ வந்து கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் வந்து ஜான்குமார்ட்ட இவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த தடவை பார்த்தோன்னா அவர் வந்து அந்த ஜான்குமார் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய அந்த இடத்தில் தான் வந்து தற்போது நாராயணசாமி வந்து போட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில் வந்து ஓம் சக்தி சேகர் வந்து இந்த தற்போது என்ஆர் காங்கிரஸுடைய ஆதரவோடு வந்து அந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஓம் சக்தி சேகர் இந்த நவீனா கார்டன் அப்படின்ற ஒரு வாக்குச்சாவடியில் வந்து தனது வாக்கை செலுத்திட்டு வெளியிலே வராரு. அவர் வந்து அவருடைய கருத்து என்ன சொல்றாரு அப்படின்றத கூட இப்போ நம்ம வந்து கேட்கலாம். வாக்குச்சாவடி இருக்கிற 100 மீட்டர் தொலைக்குள்ள வந்து பேட்டிகள் எதுவும் வழங்கக்கூடாது அப்படின்ற காரணத்தில் 100 மீட்டர் தள்ளி தனது பேட்டி அவர் வழங்க இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே என்னன்னு கேட்டால் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆன்லைன் வாக்குப்பதிவு வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சர்வீஸ் வாக்குகள் எனப்படும் 4 வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் இருக்குது. இதில் வந்து காலை 8 மணி வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா 3 வாக்குகள் வந்து போலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறை ஆன்லைன் வாக்குப்பதிவு இந்த தொகுதியில் வந்து கொண்டு வந்திருக்குன்றது மிக முக்கியமான ஒன்றாக நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 2 முக்கிய வேட்பாளர்களும் அங்கே வாக்களித்து விட்டார்கள். அதற்கான காட்சிகளை நாம் நேரடியாக நம்முடைய திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே வாக்களித்து விட்டார். தற்போது அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரும் அங்கே வாக்களித்து விட்டு வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திரு ஓம் சக்தி சேகர் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரசும் தன்னுடைய ஆதரவை அளித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கடுமையான போட்டி நிலவுவதாக அங்கே நாம் பார்க்க முடிகிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்களும் அவரை எதிர்த்து அங்கே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஓம் சக்தி சேகர் அவர்களும் 2 வேட்பாளர்கள் புதுச்சேரியில் களத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரு புதுச்சேரியுடைய தேர்தல் இன்னுமே ஒரு சுவாரஸ்யமானது. அங்க முதலமைச்சரே போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதோடைய களம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது? ரொம்ப வித்தியாசம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய தொகுதி கிடையாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30,000 வாக்காளர் தான் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு முக்கியம். அவங்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து இன்னும் புதுச்சேரியை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பொலிட்டிக்கலி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்க அந்த ஃப்ரெஞ்சு அவங்க ரூல் இருந்ததுனால அவங்களோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ஒரு தேசியம் மற்றும் அதே மாதிரி தமிழ் பற்று, இந்த ரெண்டுமே வந்து ஒரு அழகான ஒரு மிக்ஸ் கலவை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேசியத்தையும் நீங்கள் பேசி ஆகணும், அதே மாதிரி லோக்கல் பாலிட்டிக்ஸு லோக்கல் இஷ்யூஸையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அதனால் வந்து much more personal and much more representative politics. அங்கே அதிமுகவுடைய வேட்பாளர் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நடைபெறுகின்ற இந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் மக்களும் வாக்காளர்களும் அமைதியான முறையிலே தேர்தல் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் காலை முதலே முதல்வராக இருக்கின்ற நாராயணசாமி அவர்கள் தேர்தலுடைய விதிமுறைகளை மீறி வாக்குச்சாவடியிலே பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கின்றார். அது தேர்தல் விதிமுறைக்கு முரண்பாடு செயலாகும். நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களை விட அதிகப்படியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் வெளி தொகுதியையும் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களும் இந்த தொகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சென்று பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் உங்களிடம் நான் கூறுகின்றேன், ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக சென்று பாருங்கள். அங்கே இருக்கின்ற வெளி மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸ்காரர்களும் வெளி மாநிலத்தை சார்ந்த திமுக காரர்களும் ஒன்று கூடி
வாக்காளர்களை வாக்களிக்க போகும் வரை அவர்களை மிரட்டுகின்ற வகையிலே இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல் இன்னும் சற்று நேரம் போக போக இங்கே மிகப்பெரிய வன்முறையை தூண்டி வன்முறைக்கு ஆளாக்கி வாக்குச்சாவடிகள் அனைத்தையும் முதல்வர் தன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற மத்தியில் இருந்து தேர்தல் ஆணையர் வந்திருக்கின்றார். அவரிடம் நான் முறையிட்டிருக்கின்றேன். ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அந்த தொகுதியை சாராதவர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது என்பது தேர்தலின் விதி. ஆனால் இந்த விதிகளை அந்த தேர்தல் அப்சர்வரிடம் நான் கூறிய பிறகும் அவர் அதை எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமாக நினைக்கின்றார். காரணம், காவல்துறையும் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுத்துவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ற போர்வையிலும் காங்கிரஸ் என்ற போர்வையிலும் வெளி மாநிலத்தில் வெளி தொகுதியிலிருந்து குண்டர்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே வாக்காளர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இது சற்று நேரம் வரை அமைதியாக சென்று கொண்டிருக்கும். அதன் பிறகு வன்முறையை கட்டவிழ்த்துவிட நாராயணசாமி அவர்கள் தயாராகிவிட்டார். காரணம், இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிப்பதை அறிந்து கொண்ட திரு நாராயணசாமி அவர்கள் இந்த தேர்தலை வன்முறை மூலமாக கைப்பற்றுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இது நாங்கள் இந்த பத்திரிகை மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் மத்தியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறை ஆணையர்களுக்கும் இதை நான் எனது பணிவான வேண்டுகோளாக வைக்கின்றேன். உடனடியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மாநிலத்தை சார்ந்தவர்களும் மாற்று தொகுதியை சார்ந்தவர்களும் உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மீது அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அங்கே குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து அவர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். தற்போது நேரக்குறைவின் காரணமாக நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நேர்களே, இறுதியான கருத்தாக உங்களுடைய கருத்தை திரு சுதர்ஷன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு எனக்கு ஒரு நியாயமான குற்றச்சாட்டை தான் படுது. ஏன்னா அவர் நாராயணசாமி அங்கே வாக்குச்சாவடி பக்கத்துலேயே அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், எங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு, இது பிரச்சனையாக போகுது என்ன. கடைசியில் சேகரை தான் சொல்கிறாரு. பட் பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அந்த போட்டி வந்து கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன இடம், எல்லாரையும் தெரியும். மற்ற அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், இந்த மற்ற தொகுதிகள்லாம், திருப்பரங்குன்றம்லாம் தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான போட்டி தான் நிலவும்னு நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூர்லாம் வந்து உங்களுக்கு திமுகவோட ட்ரெடிஷ்னல் பேஸு, அதே மாதிரி அண்ணா திமுகவும் ஆளுங்கட்சி. ஸோ அதனால் வந்து இந்த போட்டி கடுமையாக தான் இருக்கும். யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் ரொம்ப ஒரு கடுமையான போட்டியை நிலவி ஒரு குறுகிய வெற்றி தான் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறார்கள் என்பதை தாண்டி அதோடைய அந்த ஜெயிப்பதற்கான சதவீதம் வந்து குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலுமே ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது என்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. பார்க்கலாம், மக்கள் தங்களுடைய தீர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது 22ஆம் தேதி நமக்கு தெரிந்துவிடும். அதற்காக நாமும் காத்திருப்போம். நேர்களே, இப்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு சுதர்ஷன் அவர்களுக்கும் இணைந்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.